நன்மைதான் பெரிய பழி. ஒரு கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் இருந்தான். அதே பள்ளியில் விஜய் என்ற மற்றொரு சிறுவன் இருந்தான். அவன் அடிக்கடி அருணை கிண்டல் செய்து அவன் பொருட்களை மறைத்து அவனை தொந்தரவு செய்வான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும்போது விஜய் வழுக்கி விழுந்தான். அவன் புத்தகங்கள் எல்லாம் சாலையில் சிதறின. அருகில் இருந்தவர்கள் சிலர் பார்த்தும் உதவவில்லை. அதை பார்த்த அருண் உடனே ஓடி வந்து, விஜய், கவலைப்படாதே, நான் உதவுகிறேன் என்று புத்தகங்களை எடுத்து சுத்தமாக அடுக்கிக் கொடுத்தான். விஜய் அதிர்ச்சியடைந்தான். நான் உன்னை எப்போதும் கஷ்டப்படுத்தினேன், நீ ஏன் உதவுகிறாய் என்று கேட்டான். அருண் சிரித்துக்கொண்டு, நாம் நண்பர்கள்தானே, உதவுவதுதான் நல்லது என்றான். அந்த நிமிஷத்தில் விஜய்க்கு தனது தவறு புரிந்தது. அவன் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். கதையின் நெறி: தீமைக்கு தீமையால் பதில் கொடுத்தால் சண்டை பெருகும். தீமைக்கு நன்மையால் பதில் கொடுத்தால் மனம் மாறும்.